வணக்கம் நண்பர்களே, லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க மகாவின் காலில் விழுந்த கவிதா பாத பூஜை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு எப்படியே இந்த பாத பூஜையை நான் செய்யக்கூடாது அப்படின்லாம் டிமிக்கி கொடுத்த நம்ம கவிதா நம்ம மகாவுக்கு காலை தட்டி விட்டுறாங்க. ஆனால் அம்மன் அந்த மகா போட்ட அந்த கையில் இருந்து சிதறி அந்த பிளேட்டு பூக்கள் அம்மன் மேலே அப்படியே விழுது. இந்த பொண்ணோட பூஜையை சாமி ஏற்றுட்டா, அதனால இனி பாத பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கவிதா காலில் விழ நேரம் அப்படியே நடுங்கி போகிறாங்க. போயும் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அறிவில்லை, ஒரு வேலைக்காரி காலில் என்னை விழ வச்சுட்டாங்களே அப்படின்னு கோவத்தில் கவிதா இருக்கிறாங்க. நம்ம கவிதாவின் ரகசியம் அதாங்க, கௌதம் கவிதாவோட புருஷன் அப்படின்னு உள்ள ரகசியத்தை மகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னால் உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு மகாவை மிரட்டுறாங்க கவிதா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம எப்படியாவது இந்த வேலைக்காரி காலில் விழுந்து நான் பாத பூஜை செய்ய மாட்டேங்க்கா, இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அறிவே கிடையாது, நான் இவ காலில் மட்டும் விழ மாட்டேன், அதுக்கு ஏதாவது பண்ணணும், எனக்கும் இவளை பார்க்க என் திவ்யா வாழ்க்கையில் குறுக்க வரவா அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சதி திட்டத்தை பண்ணி இவளோட பூஜையை அம்மனே ஏற்றுக்கலை, அது பிறகு இவளுக்கு என்ன பாத பூஜை அப்படின்னு நம்ம ஓரங்கட்டலாம், அதுக்கு ஒரு நல்ல வழியை பார்ப்போம் அப்படின்னு செய்கிறாங்க. இவ செய்கிற பூஜையில் குழப்பத்தை உண்டு பண்ணணும், அதுதான் நம்மளுக்கு இப்போ வேணும் அப்படின்னு காஞ்சனாவும் கவிதாவும் கூட்டுகள்லாம் சேர்ந்து ஒரு 2 ஐடியா போட்டுட்டு இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ தூக்க மாத்திரை தின்னாலும் நம்ம மகா ஒரு சக்தி படைச்சது கணங்க அந்த பூஜையை அம்மனுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இனி கொஞ்ச நேரத்தில் பாத பூஜை இருக்குங்க, அது நடக்கக்கூடாதுல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவள் எப்படியும் அந்த பொருட்களெல்லாம் தூக்கிக்கிட்டு அம்மனுக்கு போடுறதுக்கு எலும்புவால் அந்த தட்டை அவள் கையில் வச்சுருப்பா. அப்போ அந்த தட்டை அவள் காலை தட்டி விட்டு அதை கீழே போட்டு சிதற வச்சிடணும். இவளுக்கு பூஜையை அம்மனே ஏற்கலை, அதுக்கு பிறகு எதுக்காக இவளுக்கெல்லாம் ஒரு பாத பூஜை ஒரு கேடு அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு காஞ்சனா ஐடியா கொடுக்க, நம்ம கவிதாலும் சரி இதே ஃபாலோ பண்ணிடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஒட்டுமொத்த குடும்பமாக இந்த பூஜை செய்தால் தான் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு நல்லது, இந்த ஆண்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, அந்த கண்டம் இந்த பொண்ணு இந்த பொண்ணு சுமங்கலி பூஜையை செய்து முடிக்க நேரம் அந்த கண்டம் விலகிறோம் அப்படின்னு ஆர்வத்தோட ஒட்டுமொத்த குடும்பமாக இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இங்கே பார்த்தோம்னா இப்போ சுமங்கலி பூஜை முடிஞ்சாச்சு. இந்த இதை யாரெல்லாம் திருமணம் ஆகிருக்கோ அவங்க கணவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இந்த தாலியில் அவங்க குங்குமத்தையும் வச்சு விட்டால் சிறப்பு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கவிதா நம்ம கௌதமை வர வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் யாருக்கும் நான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கிறது தெரியலை, இதை அப்படியே நம்ம கட்டி காத்துக்கிடணும், கௌதம் யாரு கண்ணிலையும் படாமல் வந்துக்கிட்டு போயிடணும் அப்படின்னு கவிதா இதுலேயும் ஒரு தில்லாலங்கடி காஞ்சனாவுக்கு தெரியாமல் ஒரு சதியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கௌதம் வந்தாச்சு. கௌதம் காலில் விழுந்து நம்ம மறைஞ்சி ஒரு ரூமுக்குள்ளே இருத்தி வச்சுருக்காங்க கௌதமை. கவிதா போய் பார்க்க போகிறாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தாலியை காட்டி குங்குமம் வைக்காங்க. அடடா, இவ கல்யாணம் ஆகாதவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவ கல்யாணம் ஆனவளா இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சு. திருவோட ஆஃபீஸில் இவருக்கு வேலை போட்டு கொடுத்தது அப்போ இந்த பர்பஸ்க்காக தானே, எல்லாமே நல்லா புரிஞ்சிட்டு அப்படின்னு மறைஞ்சு நின்று நம்ம ரூமுக்கு எதேச்சியாக திறந்தாங்க நம்ம மகா. அதில் பட்டுருது. ஒரு கட்டத்தில் இவ நம்மள பார்த்துட்டா அப்படின்னு கொதி தெளிந்து நம்ம கௌதமும் கவிதாவும் சேர்ந்து மகாவை கடன்னு பிடிச்சி இழுத்து, ஏண்டி இங்கே பார்த்த விஷயத்த நீ வெளியே போய் சொன்னியனா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், உன் உயிருக்கே ஆபத்தாயிரும், நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு உள்ள ரகசியம் உன்னை தவிர இப்போ வேற யாருக்கும் தெரியாது, இந்த வீட்டில் வேற யாருக்காவது தெரிஞ்சுட்டா நடக்கதே வேற அப்படின்னு அந்த இடத்துல வார்ன் பண்ணுறாங்க. நம்ம மகாவுக்கு என்னடா கூத்தா போச்சு, நம்ம தெடுதப்பு நீங்கள் வந்தால் இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய
விழக்கூடியதெல்லாம் என் கண்ணில் பட்டுட்டு அதுக்காண்டி என்ன கொன்னுருவேன் அப்படின்னு வந்து கவிதா மிரட்டு நீ மிரட்டாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சுமங்கலி பூஜை பெர்ஃபெக்டாக முடிஞ்சிட்டு இப்போ அடுத்ததா இந்த சுமங்கலி பூஜை செய்த இந்த மகா பொண்ணுக்கு வந்து பாத பூஜை இந்த வீட்டில் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு அதுதான் கவிதா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவிதாவுக்கு பேரிடி அக்கா நம்ம இப்போ தான் நம்ம போட்ட திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து இருக்க நேரம் நம்ம மகா வந்து அம்மனுக்கு சாத்ததுக்கு பூக்களை வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. கையில் பூக்களும் குங்குமமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. கேடி கவிதா இப்போ பாரு இந்த மகாவை எப்படி நான் தட்டி விட்டு இவளுக்கு பூஜையை சாமியே ஏற்றுக்கலை அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ப வைக்கும் பாருடி அப்படின்னு வந்து காஞ்சனா கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம மகாவின் காலை தட்டி விடுறாங்க. அந்த தட்டு அப்படியே சிதறி அம்மன் முன்னாடி பூக்களும் குங்குமமும் அம்மனோட முகத்தோட வந்து விழுது. இதை பார்த்துட்டு அந்த சாமி ஐயர் வந்து சொல்றாரு, அம்மனோட இந்த சுமங்கலி பூஜையை அம்மன் ஏற்றுக்கிட்டு இந்த பொண்ணு செய்த பூஜையை அதுக்கு இதுவே சாட்சி அப்படின்னு சொல்லினாரு. இப்போ எல்லாம் பெர்ஃபெக்டாக முடிஞ்சிட்டு இனி பாத பூஜை மட்டும் தான் பாக்கி இருக்கு. இப்போ இந்த வீட்டில் சுமங்கலி பூஜை செய்த அந்த பொண்ணுக்கு அந்த கவிதா வந்து பாத பூஜை செய்யணும், கன்னி பொண்ணு அவங்க தானே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அக்கா எல்லாம் சொதப்பி நான் இவளுக்கு காலில் விழக்கூடிய நிலைமைக்கு ஆயிட்டேன். ஆமாம் வேற வழி இல்லை கவிதா, நீ விழுந்துரு, கண்டிப்பாக இதுக்கு வட்டியும் முதலமாக சேர்த்து நம்ம இன்னொரு வாட்டி வந்து இவளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முணுமுணுக்குறாங்க கவிதாவும்